ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். தேவஜனங்களே, நாம் ஆமீன் சொல்லுவோமா? எந்த காலத்திலும் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆமென், ஆமென். வாருங்க, நம்ம சந்தோஷமாக நம்பிக்கையுடன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கக்கூடிய ஜனங்களாக பாடுவோமாக. கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய பங்காக இருக்கிறார். அவர் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் இன்றி நமக்கு வாழ்வில்லை. சகோதர சகோதரிகளே, அவரே நம்முடைய எல்லாவுமாக இருக்கிறார். இந்த வேளையிலே கூட இந்த பாடலை நாம் பாடுகின்ற வேளையிலே நாம் மீண்டுமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போமாக. அவர் சொன்னபடியே நான் உன்னை கட்டுவேன், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்ற இந்த வாக்குறுதி இந்த நாளிலே கூட மெய்யாக நிறைவேறும்படியாக நாம் இந்த பாடலை பாடி மீண்டுமாக கர்த்தரிடத்தில் அதிகமாக நெருங்குவோமாக. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
உள்ளத்தோடு எங்களுடைய முழு மனதோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உயர்த்தப்பட்ட கன்மலையாக, எங்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாக நீர் இங்கு இருக்கிறீர் ஆண்டவரே. தேவை உள்ளவர்களை சந்திக்கவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை கட்டவும் நீர் இங்கு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், அவரை போல யாரும் இல்லை. மகிமை உமக்கே
ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையிலே உம்மை நாங்கள் காண்கிறோம் ராஜா. நீர் மீண்டும் வரக்கூடிய உன்னத தேவனாக இருக்கிறீர். பரிசுத்தம் உம்முடைய நாமமாக இருக்கிறது. நீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருப்பதற்கு எங்களை உம்முடைய பிள்ளைகளாக பேர் சொல்லி அழைத்தமைக்காக நன்றி. இதோ அப்பா பிதாவே என்று அழைத்து உம்மிடத்திலே நாங்கள் வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டக்கூடியவராக இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய குடும்பங்களை நீர் கட்டக்கூடியவராக இருக்கிறீர். நாங்கள் ஜெபித்தது போல எங்களுடைய சபையை நீர் கட்டக்கூடியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. புதிய காரியங்களை, புதிய அதிசயங்களை நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. மீதி இருக்கின்ற நேரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இன்னுமாக பலத்த முறையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.